அந்த செடியோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப், கனித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைதான். அதற்கு ஒரு எளிய முறையை, அழகான காட்சியை இயேசு கிறிஸ்து காட்டுகின்றதை யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்க முடியும். அந்த 5வது வசனத்திலே, நானே திராட்சை செடி, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டாரு கடவுள். நம்ம முயற்சி செய்யலாம், முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய சித்தத்தின்படி, கடவுளுடைய கைக்குள்ளாக இருந்து நாம் முயற்சி செய்யும் பொழுது ஒரு 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை நாம் 10 நிமிஷத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவர் கனியையும் சக்சஸையும் கொடுப்பார். 50 நாளில் எப்படி நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி எடுத்தாரோ அப்படி பிரியமானவர்களே, இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சக்சஸ்ஃபுல்லாக கனித்தரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ கொடி செடியோட கூட இணைந்து இருக்க வேண்டும். நான் கொடி தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சொன்னால் காய்ந்து போய்விடும், அதை வெட்டி நெருப்பில் போட்டு விடுவார்கள். ஆகவே கொடி அந்த செடியோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் வாழ்க்கை கனித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நிலைத்திருக்கிறேன். அவ்வப்போது இந்த 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 கொடி என்ன பண்ணுதுன்னா, தனியாக போயிட்டு நடந்து வந்து திரும்ப ஒட்டிக்குது. ஆனால் அப்படி ஆண்டவர் விரும்பவில்லை பிரியமானவர்களே. நிலைத்திருக்க வேண்டும். நாம் முயற்சி செய்து கொண்டு இருந்து கர்த்தருடைய செடியிலே நிலைத்திருக்கும்போது மிகுந்த கனிகளை தருவோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யூ கேன் நாட் டூ எனிதிங் விதவுட் மீ என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே இருந்து, ஆண்டவருடைய நிழலிலே தாவரித்து, ஆண்டவருடைய செடியிலே நிலைத்திருந்து கனிகளை தரக்கூடிய வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே கொடியாக என்றென்றைக்கும் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க இயேசுவின் பாதத்திலே விழுந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.